ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரெசினார்ட் சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெசின்க்கு யூஸ் பண்ணுற மார்க்கர் பென்ஸ் அண்ட் அதில் என்னென்ன டைப்பெல்லாம் இருக்குது, எந்த பென் யூஸ் பண்ணலாம், எந்த பென் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMote. நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இந்த வெப்சைட்டில் யூஸ்ஃபுல்லான நிறைய க்ராசரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் நீங்களும் பை பண்ணணுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெசின் மார்க்கர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெசின் மார்க்கர்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அண்ட் அந்த ரெசின் மார்க்கர்ஸ் எந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக எந்த பென் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மெமரபிளான கிஃப்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொதல் சூஸ் பண்ணுறது இந்த ரெசின் ஆர்ட்டை தான் இருக்கும். இதில் நம்ம வீட்டிலையே ஹேண்ட்மேடாக கிச்சன்லேருந்து ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணி சேல் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுன்னு வரப்போ அதில் ஏதாவது வேர்டிங்ஸ் வந்து எழுதி கேட்பாங்க. இப்போ நம்ம பெரிய ஃப்ரேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பிரிண்டர் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். சின்ன ஃப்ரேம்ஸ் அப்படிங்கலாம் இந்த கீ செயின்ஸ், குட்டி குட்டி கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதிலலாம் வந்து நம்ம பிரிண்ட் எடுத்தும் பண்ணலாம், இல்லைனா மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம எழுதிக்கலாம். நம்ம ஹேண்ட் ரைட்டிங், அந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாக நம்ம பண்ணுறதா இருந்தால் நம்ம மார்க்கர் பெனில் கூட க்ரியேட்டிவாக பண்ணி கொடுக்கலாம். அந்த மார்க்கர் பென்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கீ செயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 இன்ச் இல்லைனா 2.5 இன்ச் அந்த அளவுக்கு தான் வந்து கீ செயின் நமக்கு வரும். இந்த மாதிரி குட்டியான கீ செயின் மாதிரி ஆர்ட் இருக்குது அப்படின்னா தின்னாக இருக்க நிபுள்ள ஒரு மார்க்கர் பென் தான் எடுக்கணும். அதுக்கு எந்த மார்க்கர் பென் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்லைன் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெர்மனெண்ட் மார்க்கர் தான். இது வந்து ரெசினில் உங்களுக்கு ஃபேட் ஆகாது. அண்டு இதோட நிப்பும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். கீ செயின், என்ன குட்டியான கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதிலலாம் நீங்கள் எழுதும் போது தின்னாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக நீட்டாக கூட எழுதி கொடுக்கலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் இந்த டாம்போ மார்க்கர் பென்னும் யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ரெசின் மெட்டீரியல் ஷாப்பில் இது கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த மார்க்கர் பென்ஸ் வந்து அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதோட ப்ரைஸ் வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இதில் நம்ம இன்னொரு டைப் ஒன்று பார்க்கலாம். இந்த மெட்டாலிக் மார்க்கர் பென், இதில் வந்து 3 கலர், சில்வர், கோல்டு கலர்னு இருக்குது. இந்த மார்க்கரையும் நம்ம ரெசினில் எழுதுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நிப் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த பெண்ணை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் கீ செயின்லாம் எழுதுகிற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப இங்க் ஃப்ளோ ஆகிற மாதிரிலாம் இருக்காது. ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் நீட்டாக எழுதலாம். இதை தான் மேக்ஸிமம் ரெசினுக்குன்னு எல்லாருமே யூஸ் பண்ணுற பெண்ணு. ஏன்னா இதை தான் வந்து ரெசின் மெட்டீரியல் ஷாப்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை தான் எல்லோரும் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த கோல்டு கலர் மார்க்கர் பார்த்திங்கன்னா பிளாக் கீ செயின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டெக்கோ மார்க்கர் பென்னு. இந்த பென் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீ செயின் இல்லைனா ஃப்ரேமுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்காக இந்த பென் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதோட நிப் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம நேம்ஸ், வேர்டிங்ஸ் எல்லாம் எழுதும் போது கொஞ்சம் இங்க் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப நீட் ஃபினிஷிங்காலாம் இருக்காது. பெரிய ஃபாண்ட்டில் லெட்டர்ஸ் எழுதுறதா இருந்தால் ஓகேவாக இருக்கும். பட் இதை மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவுட்லைன் கொடுக்கறதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ரேமோட ஓரத்தில் வந்து ஃபினிஷிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி அவுட்லைன் கொடுப்போம். அதுக்கு வந்து இந்த பென் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான். பட் ஒன் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே அது ரொம்ப நாளைக்கு வரும், யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பெயிண்ட் மார்க்கர். இது வந்து நான் ரெசினார்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு வாங்கின பென். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பென் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது வேஸ்ட்டுன்னு தான் நினச்சேன். ஏன்னா இந்த பென் நான் வாங்கினப்போ இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ எந்த பென் வாங்கினா என்ன, எல்லாமே நம்ம வந்து மார்க்கர் தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். பட் இது வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதோட நிப் வந்து ரொம்ப போல்டாக இருக்கும். ஸோ நம்ம கீ செயின் அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ தின்னாக வந்து நம்ம எழுத முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்ட் மார்க்கரில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்தாலுமே டெக்கோ மார்க்கரில் கிடைக்கிற அந்த ஃபினிஷிங் வந்து இந்த பெயிண்ட் மார்க்கரில் கிடைக்கல எனக்கு. ஏன்னா டெக்கோ மார்க்கர் வந்து இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதோட எஃபெக்டே வந்து இன்னும் நல்லா எடுத்துக்காட்டும். பட் இது வந்து கொஞ்சம் டல் கலரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பெயிண்ட் மார்க்கர் வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் டெக்கோ மார்க்கர் நீங்கள் போகிறது தான் பெஸ்ட்டு சாய்ஸு. ரெசின் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த 4 டைப் ஆஃப் பென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வேறு மார்க்கர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்ததான் இந்த மார்க்கர் சூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிளாக் கலர் மார்க்கர் நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம வீட்லேயே பெர்மனெண்ட் மார்க்கர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பெர்மனெண்ட் மார்க்கரை வச்சு நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கீச்செயினில் நான் இந்த சிடி மார்க்கர் பெர்மனெண்ட் மார்க்கர் நான் ட்ரை பண்ணப்போ அதோட ஃபினிஷிங் நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. பட் நான் கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 or 2 வீக்கில் வந்து இந்த மார்க்கரோட இங்கில் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த நேம் எல்லாம் லைட்டாக ஃபேட் ஆக அந்த டைமில் நான் இன்னொரு ஃப்ரேமும் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃப்ரேம்லையும் ரெசின் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு. டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது ஃபேடாக இருக்கிறத நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து மறுபடியும் அவங்களுக்கு இன்னொன்று பண்ணி நம்ம சென்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ரேமை வந்து நான் லைட்டாக பவுல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே அது நல்லா ட்ரை ஆகிட்டனால ஓரளவுக்கு பவுல் மாதிரி வந்துடுச்சு. இந்த சிடி மார்க்கர் இதெல்லாம் யூஸ் பண்ணப்போ ரெசின் ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் ஃபேட் ஆகிடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பெனில் பெர்மனெண்ட் மார்க்கர்னு போட்டிருந்தாலுமே அது வந்து ரெசினில் ரியாக்ட் ஆகாதான்னு நல்லா பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் அந்த 2 மார்க்கரில் பிளாக் கலர் வந்து ரெசினில் ரியாக்ட் ஆகலைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரெசின் ஃப்ரெண்ட்லி பெர்மனெண்ட் மார்க்கர். ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிடி மார்க்கரோ இல்லைன்னா லோக்கலில் நீங்கள் வாங்குகிற மார்க்கர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெசின் பொறுத்த வரைக்கும் உடனே ரியாக்ட் ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கஸ்டமருக்கு கொடுத்ததுக்கப்புறம் கூட அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலும் தெரியலாம். ஸோ நம்ம வந்து குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் ரெசின் மார்க்கர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த மார்க்கர்ஸ் இல்லாமல் மார்க்கெட்டில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு. பட் அதெல்லாம் ரெசின் ஃப்ரெண்ட்லியான்னு எனக்கு தெரியல. நிறைய ரெசின் மார்க்கர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி மெட்டாலிக் பென் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, அதனால் இது ரெசின் ஃப்ரெண்ட்லி மார்க்கர்ஸான்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மார்க்கர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ரெசின் கிஃப்ட்ஸ், ரெசின் மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம்.